அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிசி இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். போலீஸ் தப்பு பண்ணால் யார் கேட்க வருவார்? நம்ம தேவதாஸ் கேட்க வருவார். ஆமாம், படத்தோட ஆரம்பத்தில் வந்து போலீஸ்காரன் அவங்களோட துப்பாக்கியை வந்து கொண்டு போகிறாங்க. அதை தேவதாஸ் அவங்க டீம் வந்து ஒரு பாலத்தை மறித்து வந்து கடத்திட்டு கொண்டு போயிடுறாங்க. கடத்திட்டு கொண்டு போனதுக்கப்புறம் வந்து போலீஸ்காரங்க வந்து அதை விசாரிக்க வந்து ஒரு எஸ்ஐ வந்து நியமிக்கிறாரு. அந்த எஸ்ஐ பண்ணுறது என்ன பண்ணுறாருன்னா, சும்மா இருக்காமல் வந்து அந்த வழியாக வந்து ஒருத்தர் வந்து போகிறாரு. குழந்தைய வந்து இங்கிலீஷ் மீடியத்தை படிக்க வைக்கிறதுக்காண்டி ரூ. 7,00,000 கொண்டு போகிறாரு. அவரை அடித்து கொலை பண்ணி வந்து அந்த 7,00,000 வந்து திருடிடுறாரு. போலீஸ் ஸ்டேஷனில் போய் வந்து அவங்க ஒய்ஃபும் அவங்க மாமனாரும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. எந்த ஆக்ஷனும் எடுக்கலை. உடனே நம்ம தேவதாஸ்ட்ட வந்து கம்ப்ளைண்ட் தராரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா வந்து அந்த மொத்த எஸ்ஐயே வந்து அடித்து துன்புறுத்தி வந்து சுட்டு கொன்று போட்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்டருந்து 7,00,000 வாங்கி அப்புறம் அவர் பாடியை வந்து கண்டுபிடிச்சி வந்து அந்த குடும்பத்தை வந்து ஒப்படைக்கிறாரு. இந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து இப்போ விசாரிக்கிறதுக்காண்டி இன்னொரு பெரிய ஆஃபீஸர் வந்து வராரு. இப்போ என்ன பண்ணுறாங்க, போலீஸ் தேடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் போய் வந்து இவங்க டீம் வந்து போய் மறைகிறாங்க. அங்கே வந்து நைட்டு கிளப்பில் வந்து பாடுற சஞ்சனா மேலே வந்து நம்ம தேவதாஸுக்கு வந்து காதல் வந்துடுது. 3 நாள் வந்து அங்கே நைட்டே இருந்தனால வந்து தேவதாஸ் வந்து சஞ்சனா மேலே வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. சஞ்சனாவை லவ் பண்ணுறதுனால வந்து சஞ்சனாவுக்கு யாராவது வந்து துன்புறுத்தல் ஏதாவது துன்பம் கொண்டு போய் சேர்த்தா வந்து அவங்களெலாம் வந்து அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இதனால் வந்து அந்த ஹோட்டல் ஓனருக்கு வந்து பிடிக்கல. ஏன்னு சொல்லி தட்டி கேட்க வராரு. அவங்க எல்லாரையும் வந்து அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. கடுப்பான ஹோட்டல் ஓனர் என்ன பண்ணுறாரு, இவங்க இங்கே தான் வந்து ஒளிஞ்சிருக்காங்கன்னு சொல்லி போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு. இப்போ வந்து போலீஸ் வரதை பார்த்துட்டு அவங்க டீம் எல்லாமே வந்து எஸ்கேப் ஆக ஆரம்பிச்சிது. நம்ம தேவதாஸ் மட்டும் அவரோட லவ்வரை வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து போகிறாரு. அப்போ அங்கே போலீஸ் வருது. போலீஸ் வந்து லவ்வரை வந்து சுட்டுருந்தப்போ அவருக்கு உடம்புல வந்து உயிர் இருக்குது. இருந்தாலும் வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து வேணும்னே வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போகாம வந்து கழுத்தை நெரிச்சு வந்து சுட்டு கொன்னுடுறாரு. இப்போ வந்து தேவதாஸை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு கொண்டு போயிட்டான். இந்த துப்பாக்கிலாம் விற்ற காசு வந்து அவர் டீம் கிட்ட தான் வந்து இருக்குது. உடனே வந்து அடித்து டார்ச்சர் பண்ணி விசாரிக்கிறாங்க. வந்து இவர் உண்மையை வந்து சொல்லலை. உடனே வந்து இவரை வந்து என்கவுண்டர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்து கொண்டு போய் வந்து என்கவுண்டர் பண்ண பார்க்குறாங்க. அங்கே திரும்ப வந்து நம்ம தேவதாஸ் வந்து ஆக்ஷன் காட்டி வந்து அங்கே உள்ள போலீஸ்காரங்களாம் சுட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாரு. தப்பிச்சு என்ன பண்ணுறாரு வந்து ஒரு ப்ராஸ்டியூட் கிட்ட வந்து போகிறாரு. அங்கே போனால் வந்து அங்கே சஞ்சனா மாதிரியே வந்து ஒருத்தவங்க வந்து இருக்காங்க. அவங்க மாதிரி இருக்கனால வந்து தன்னால் ஒரு பொண்ணு இறந்தனால வந்து இவங்க மேலே வந்து ஒரு கருணையாக வந்து வந்துடுது. இப்போ இவங்க வந்து ப்ராஸ்டியூட் இருக்கனால வந்து இங்கேயும் எங்களை டார்ச்சர் தான் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். அங்கே வர எல்லாரையும் வந்து இவருக்கு சரமாரியாக வந்து அடித்து வெட்டி சுட்டு கொன்னுறாரு. கூடவே வந்து அந்த ஹோட்டல் ஓனரும் வந்து அந்த கேங்கில் வந்துருப்பார். எல்லாரையும் வந்து தம்சம் பண்ணிடுறாரு. கூடவே வந்து அந்த பொண்ணையும் வந்து கொண்டு போயிடுறாரு. கொண்டு போயிட்டு பாதி வழிக்கு அப்புறம் தான் வந்து அவங்க ஞாபகம் வருது. அவங்க இது மாதிரி வந்து துப்பாக்கி விற்ற காசை வந்து அந்த ஹோட்டலே வந்து விட்டு வந்துட்டாங்க. திரும்ப போகலான்னு பார்த்தா அங்கே போலீஸ் இருக்குது. சரி சரி பணம் தானே வேணும், நான் ரெடி பண்ணுறேன்னு சொல்லி அந்த ப்ராஸ்டியூட்டாக இருக்க அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க. அவங்க பேர் தான் வந்து சந்திரா. இந்த டியில் வர டிசியில் வர வந்து இவங்க தான் வந்து சந்திரா. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அவங்க ப்ராஸ்டியூட்டாக வேலை பண்ண இடம், ஹோட்டல் அங்கெல்லாம் போய் வந்து மிரட்டி எல்லாருக்கிட்டையும் வந்து அவங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை வந்து வாங்கிட்டு வந்துடுறாரு. வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அவர் வந்து ஒரு காட்டுப்பகுதியில் வந்து ஒரு ஃபேமிலி இருக்குது. அங்கே வந்து உருட்டி வந்து அங்கே வந்து நைட் வந்து தங்குறாங்க. காலையில் விடிஞ்சோடனே போகிறேன்னு வந்து சொல்கிறாங்க. அங்கே தங்கினவர் என்ன பண்ணுறாருன்னா உணர்ச்சி வசப்பட்டு அவரும் வந்து போலீஸ்கிட்ட வந்து சொல்லிடுறாரு, இது மாதிரி இங்கே இருக்காங்க. விடிஞ்சோடனே அவங்க கிளம்பி வந்து போயிடுறாங்க. அப்போ நம்ம தேவதாஸ் வந்து அந்த ஃபேமிலிக்கு வந்து ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து கொண்டு போய் வந்து ஒரு ரூ. 1,00,000 கொண்டு போய் அவங்க ஆற்றுல வந்து கொடுக்குறாரு. திரும்பி பார்த்தா வந்து போலீஸ் வந்து நிற்குது. இவர் வந்து அவர் துப்பாக்கி கீழே போட்டு வந்து சரண்டர் ஆகிறாரு. போலீஸை இவரை கொண்டு போய் வந்து அரெஸ்ட் பண்ணி போய் வந்து வச்சுருக்காங்க. இப்போ இதை பார்த்துட்டு இருந்த சந்திரா என்ன பண்ணுறாங்கன்னா வந்து துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் தேவதாஸ் டீமோட வந்து மொத்த போலீஸ் ஸ்டேஷனையும் தம்சம் பண்ணிட்டு வந்து தேவதாஸை காப்பாற்றிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷனை உள்ளவங்கள வந்து சுட்டு கொண்டுட்டு வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இதனால் வந்து சந்திராவுக்கு வந்து தேவதாஸ் மேலேயும் தேவதாஸுக்கு சந்திரா மேலேயும் வந்து லவ் வர ஆரம்பிச்சது. இப்போ எல்லா இடத்துலையும் சந்திராவுக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துலையும் வந்து காசு வாங்கினதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு டாக்டர் இருப்பான். அவனை வந்து அவன்கிட்ட காசு வாங்கணும்னு சொல்லிட்டு போகிறாங்க சந்திரா. ஆனால் வந்து அவனை காசு வாங்காமல் வந்து அவனை வந்து அந்த இடத்துல வந்து சுட்டு கொண்டுடுறாங்க. இப்போ அந்த ப்ராஸ்டியூட் வேலை பார்த்தாங்கன்னா, அப்போ என்ன பண்ணுறான்னா வந்து ஒருத்தன் வந்து கூடவே வந்து சுற்றிட்டு இருப்பான். அவன் வந்து சந்திரா கூட வந்து படுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவான். அது வந்து தேவதாஸ் வந்து அனுமதிக்கிறனால அவனும் வந்து இது மாதிரி வந்து போலீஸ்கிட்ட வந்து போட்டு கொடுத்துருவான். இவங்க இந்த காட்டுக்குள்ளே தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. திரும்ப காட்டுக்குள்ளே வந்து இவங்க போலீஸ்காரங்க வந்து அட்டாக் பண்ணுறாங்க. இவங்க தேவதாஸோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரை வந்து சுட ஆரம்பிச்சிடுறாங்க. அதில் ஒருத்தர் வந்து பரிதாபம் வந்து இறந்துடுறாரு. இப்போ திரும்ப இதுக்கு வந்து பழி வாங்கணும்னு சொல்லிட்டு தேவதாஸ் அவங்க டீம் வந்து முடிவு பண்ணுறாங்க. என்ன பண்ணேன்னா வந்து ஒரே ஒரு ஆளை மட்டும் இங்கே வந்து ஒரு அந்த காட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு மற்ற கேங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து வேறு இடத்துல வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க. அடிப்பட்டவங்களை வந்து பாதுகாத்து ஒழிச்சு வச்சிடுறாங்க. தேவதாஸ் வந்து அவங்க அப்பாவை போய் வந்து பார்க்குறாரு. அப்பாவை போய் பார்த்துட்டு பேசிட்டு வந்து வராரு. அப்போ தான் வந்து தெரிய வருது தேவதாஸோட அப்பாவோட ஃப்ரெண்டோட ஆள் தான் வந்து அந்த இங்கிலீஷ் மீடியத்தை படுத்து வச்ச ஆள்.
தான் வந்து போலீஸ்காரங்க காட்சியில் சுட்டு கொண்டது அப்படின்னு வந்து தெரிய வருது. தேவதாஸை ஃப்ரெண்டை மட்டும் ஒரு இடத்துல வச்சுட்டு இவங்க எங்கே இருக்கான்னு சொன்னதுக்கப்புறம் மொத்த போலீஸ் கேங்க வந்து அங்கே வந்து போயிடுது. சுற்றி அந்த ஏரியாவே வந்து ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. பின்னாடியே வந்து தேவதாஸும் சந்திரா வந்து மொத்த போலீஸ் டீமையும் வந்து துவம்சம் பண்ணிடுறாங்க. எல்லாரையும் வந்து சுட்டு கொண்டுடுறாங்க. சுட்டு கொண்டுட்டு வந்து தேவதாஸும் சந்திராவும் மட்டும் யாருக்கும் தெரியாத இடத்துல வந்து தப்பிச்சு போயிடுறாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸெல்லாம் வந்து வேறு இடத்துல விட்டுட்டு. இதோட இந்த டிசி இந்த படத்தோட கதை வந்து முடியுது. நன்றி.